இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இருக்கிறாரா இல்லையா தெரியாதா? மறுபடியும் கூறுகிறேன், இம்மானுவேல், கடவுள் நம்மளோடு இருக்கிறாரா இல்லையா இல்லை தெரியாதா? சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நிகழ்ச்சி, அதாவது நற்செய்தியை பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்குள்ள மரியாவுடைய ஆம் அந்த பதில் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடல, இன்னும் 4 நாள் இருக்குது. ஓகே, ரிலாக்ஸ் டுலு, ரொம்ப அவசரப்பட வேண்டாம். இந்த கதை, இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒரு உறுதியாக இருக்கிறது. மரியாவுடைய ஆம் அந்த பதில் குழப்பத்திலும் இருந்தாலும் சரி, கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்தில் மரியா ஆம் என்று அவங்க சொன்னாங்க. சகோதர சகோதரிகளே, மரியாவுடைய விசுவாசம் எப்படி அந்த குழப்பத்தில் ஆண்டவருடைய திட்டத்தை ஆம் என்று கூறினாங்க. ஏனென்றால் அந்த எந்த விஷயத்திலும் பார்க்கும் பொழுது, குழப்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளால ஒரு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம பயப்படுவோம். இந்த அதாவது அந்த ஆம் அந்த திட்டம் அந்த பதில் கூறும் பொழுது என்னுடைய எதிர்காலம் எங்க போய் சேரப்போகுது? ஏனென்றால் அந்த ஒரே ஒரு பதில் தான் ஆம் ஒரு பெரிய பயணத்துக்கு மரியாவை அதை கொண்டு போகுது. ஏனென்றால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்ன மரியாள் எவ்வளவு விஷயமும் அவங்க மனதில் வைத்து கொண்டு இருந்தாங்க. சகோதர சகோதரிகளே, தமிழ் அழகாக ஒரு பழமொழி இருக்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சோ அகம் என்றால் என்ன? ஏனென்றால் என் மனதில் கொண்டு அனைத்து விஷயம் அப்படியே மூஞ்சில தெரியும். ஆத்திரம் பட்டீங்கன்னாக்கா முகத்தில் தெரியும், சந்தோஷப்பட்டீங்கன்னாக்கா முகத்தில் தெரியும், வார்த்தையால கூட நம்மளுக்கு தெரியும். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திட்டம் என்ன எனக்கு, அதை தான் நம்ம தியானிக்க வந்திருக்கின்றோம். அந்த திட்டத்தில், கடவுளுடைய திட்டத்தில் பதிலளிக்க நீங்களும் நானும் முக்கியமான விஷயம் நம்ம அறிய வேண்டும். உங்களால காத்திருக்க முடியுமா? உங்களால வெயிட் பண்ண முடியுமா? உங்களால பொறுமையாக காத்திருக்க முடியுமா? பஸ் ஸ்டாப் வெளியில காத்திருக்கிறது வேற, ஆமா தானே? ஏர்போர்ட்ல போய் காத்திருக்க அது வேற ஃபீலிங். ஒரு ஆபரேஷன் தியேட்டர் வெளியே நின்று அந்த காத்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பயணம் வேற. ஏனென்றால் இந்த நீங்க காத்திருக்கும் பொழுது, வெயிட் பண்ணும் பொழுது உங்களுடைய பொறுமையை சோதிக்கும். இந்த திருவருகை காலம் சகோதர சகோதரிகளை நீங்க ரொம்ப காத்திருக்கணும். 4 வாரம், ஆமாதானே? லென்ட் வேற. ஆனா இந்த பாருங்க, திருவருகை காலம் 4 வாரம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அது ஒரு காத்திருக்க ஒரு நேரம். அந்த காத்திருக்கும் பொழுதுதான் உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும். அந்த பொறுமையை சோதிக்கும் பொழுது சில நேரத்தில் நம்ம அப்படியே கிவ் அப் பண்ணிடுவோம். என்னால முடியாது. கடவுள் எங்க இருக்கிறார்? இம்மானுவேல் எங்க இருக்கிறார்? என்னோடு இருக்கிறாரா? வந்துட்டாரா இல்லையா? இல்ல நானே அந்த கதவை மூடி வைத்து கொண்டு இருக்கிறேன்னா, அந்த கதவு நான் திறக்கல. சாவி யார் கையில் இருக்குது? உங்க கையில் இருக்குதா? கடவுள் கையில் இருக்குதா? இல்ல மத்தம் பக்கத்து வீட்டுக்கு இருக்காதா ஆளுங்க சாவி இருக்குதா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் பயம். ஏன்னா அரசர் உடைய பயம். 2வது வாசகம் எப்பொழுதும் இந்த பயணத்தில் நீங்க இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக விழுவீங்க, எந்திரிப்பீங்க, கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும். 2வது வாசகம் அழகாக கூறுகிறது, உங்கள் மனதில் உள்ள நல்ல விஷயங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக நம்மளுடைய நற்செய்தி மரியாளுடைய பதில் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பதில் தெரியுமா? சிம்பிளான ஒரு பதில், ஆனா ஒரு ஆழமான ஒரு பயணம் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இம்மானுவேல் கடவுள் நம்மளோடு இருக்கிறாரா?
இருந்தாலும் ஓடி போயிடுவாரு. ஏன் நீங்க சத்தமா பேச மாட்டீங்களே? இல்ல ஏன் தமிழ் தான் கோளாறா எனக்கு தெரியல. கடவுள் நம்மளோடு இருக்கிறாரா? இருக்கிறார். குழப்பத்தில் இருக்கிறார், கண்ணீர்ல இருக்கிறார், உங்க பயணத்தில் இருக்கிறார். நீங்க எப்பொழுதும் சோதிக்க நேரத்தில் அவர் இருக்கிறார். ஏனென்றால் இந்த இம்மானுவேல் ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பயணம். அது ஒரு பயணமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தை சகோதர சகோதரிகளே, கடவுள் உலகம் நம்மளுக்கு எதிர்காலம் கொடுக்கும், எஸ். ஆனால் இம்மானுவேல், கடவுள், இயேசு, மரியா, எல்லோரும் வான தூதர், புனிதர்கள் நம்மளுக்கு வெளிச்சமான ஒரு எதிர்காலத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். எப்பொழுதும் வாழ்க்கை பற்று மாதிரி ஸ்மூத்தா இருக்காது. சிரிக்கிறீங்க சில பேர். ரொட்டி இப்போ சாப்பிடுவீங்க தானே? மர்வின் பசிட்டு வந்தியா பூசிக்கு? பற்று மாதிரி வராது. கொஞ்சம் கரடு முருடாக இருக்கும், கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், கொஞ்சம் சிலது பட்டுன்னு இறங்கிடுவோம். ஆனால் பொறுமை வேண்டும். கடவுள் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆமீன்.